இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்லுகிறோம். இதற்கு நம்ம கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அன்பின் தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தில் நாங்கள் வருகிற கர்த்தாவே, அப்பா, இந்த அருமையான இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். வேதத்தின் ஆண்டவரே மகத்துவங்களையும் தேவனே அநேக விஷயங்களை தேவன் எங்களுக்கு நீங்கள் அப்பா தெரியப்படுத்துவதற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீங்கள் எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். போகிற எல்லா இடத்துலையும் இந்த வார்த்தைகள் ஆண்டவரே ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்கள் எங்களோடு கூட பேசுங்க. இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். இன்று நாள் தேவனுடைய வார்த்தைகள் உங்களோடு கூட பேசும்படியாக கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய ஒரு கிருபைக்காக தேவனை நாங்கள் நன்றி செலுத்துகிறவராக இருக்கிறோம். இன்னைக்கு கூட கர்த்தருடைய ஒரு தயவு, இன்னைக்கு கர்த்தர் எப்படி நம்மளுக்கு உதவிகளை செய்கிறார், யார் மூலிமா தேவன் உதவி செய்கிறார் என்று நம்ம சற்று நேரம் தேவனுடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்கலாம். அந்த நேரத்தில் இந்த வார்த்தையின்படியாக தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எடுத்து ஒரு வசனத்தை வாசிப்போம். தானியேல் 10வது அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மீகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். போதும். அந்த இடத்துல பாருங்க, மிகாவேல் அந்த இடத்துல ஒரு உதவிக்கு தேவன் அனுப்பக்கூடியவராக இருக்கிறார். ஒரு தேவ தூதரை கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு, அந்த இடத்துல அவர் அனுப்பக்கூடியவராக இருக்கிறார். ஒரு உதவி செய்யும்படியாக, தானியேல் ஒரு உதவி செய்யும்படியாக அந்த இடத்துல அனுப்பக்கூடியவராக இருக்கிறார். அப்போ தேவன் எப்படி நம்மளுக்கு உதவிகள் எல்லாம் செய்கிறார் என்று நம்ம நேரத்தில் இதில் சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். நீக்கு எப்படி ஆண்டவர் உதவி செய்கிறான்னு பார்க்கும்போது, பரிசுத்தவான்கள் மூலியமா தேவன் உதவி செய்வார். எல்லாக்கிட்டே தேவன் ஜெபிக்கிறவங்க மூலியமா கர்த்தர் உதவி செய்யலாம். எல்லாக்கிட்டே நம்மளுக்கு தேவதூதர்கள் மூலியமா உதவி செய்யலாம். இல்லாட்டி ஒரு மனிதர் மூலியமா நம்மளுக்கு ஒரு உதவி செய்யலாம். எப்படியாவது தேவன் என்ன பண்ணுறாரு, தேவன் நம்மளுக்கு ஒரு உதவி செய்கிறவராக இருக்கலாம். நம்மளுக்கு எப்படியோ தேவன் என்ன பண்ணுகிறாரு, உதவிகளை தேவன் நம்மளுக்கு அனுப்பக்கூடியவராக இருக்கிறார். அப்போ எப்படியெல்லாம் இந்த உதவிகள் நம்மளுக்கு வருகிறது. இன்னைக்கு நம்மளை தேவன் ஒரு நாள் அனாதையாக கர்த்தர் நம்மளை விட மாட்டார். ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு வேண்டிய எல்லா நன்மையும், நம்மளுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தையும், நம்மளுக்கு வேண்டிய எல்லாம் உதவி செய்கிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆனால் இன்னைக்கு வேதத்தில் நம்ம பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து தன்னை கல்வாரி சிலுவையில் அவர் போகும்போது, அவர் மரித்த அந்த சூழ்நிலையில பார்க்கும்போது, அந்த சிலுவையில் அவர் அனாதையாக அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். சிலுவையில் அனாதையாக அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் போது அந்த இடத்துல பார்க்கும்போது இயேசுவோட மரியாள் அவருடைய தாயாரும் அங்கே இருக்கிறாங்க. ஆனால் அவர் அடக்கம் பண்ணுறதுக்கு அங்கே யாருமே இல்லாமல் இருக்கிறது. ஆனால் அந்த இடத்துல பார்க்கும்போது பேதுரு தேவனோடு கூட இருந்தவர். ஆனால் அந்த இடத்துல அவர் மறுதளிச்சு அவர் விட்டு ஓடி போனவராக இருக்கிறார். அதே போல ஏவான் ஸ்நானகன் அவர் தன்னை மார்பிலே இருந்தவரும் என்ன பண்ணுறாரு, அவரை விட்டு போனவராக இருக்கிறார் இந்த இடத்துல. அப்போ அந்த இடத்துல பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து தன்னை அனாதையாக அந்த சிலுவையில அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த இடத்துல எல்லா அப்போஸ்தலர்களும் அவரை விட்டு போயிட்டாரு. எல்லா அப்போஸ்தலர்களும் என்ன பண்ணாங்க, விட்டு போனாங்க. அந்த இடத்துல விட்டு போகும்போது அந்த இடத்துல யோசேப்பையும் தேவன் எழுப்புகிறார். எழுப்பி என்ன பண்றாரு, போய் அந்த இடத்துல 2 பேர் வருகிறார். யோசேப்போ அந்த இடத்துல பிலாத்துட்ட போய் அந்த அடுக்கம் போட முடியாத அந்த கல்லறையில வைக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவோட சரீரத்தை அவர் கேட்கக்கூடியவராக இருக்கிறார். இன்னொன்று, அந்த இடத்துல பார்க்கும்போது தேவன் அந்த இடத்துல யாருமே இல்லாத ஒரு நிலைமையில இருக்கும்போது அந்த இடத்துல என்ன பண்றாரு, தேவன் சிலர் அனுப்பக்கூடியவராக இருக்கிறார். அப்போஸ்தலர்களா ஓடி போயிட்டாருங்க. ஆனா அந்த இடத்துல தேவன் யாரையும் ஒருத்தரை உதவி செய்ய என்ன பண்ணுகிறாரு, அனுப்பக்கூடியவராக இருக்கிறார். பத்தலையும் அவருக்குற அந்த இடத்துல அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த இடத்துல காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கிறாங்க. அப்போ தேவன் நம்மளுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். பாருங்க, இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, எபிரேயர்ல நீங்க அதுல 2வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். அந்த வசனத்தை கேட்கும். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடுக்காமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். ஆபிரகாமின் சந்ததிக்கு அவர் கை கொடுத்தவராக இருக்கிறார். இந்த இடத்துல பாருங்க, அந்த இடத்துல ஒரு உதவி தேவதூதர்களுக்கு கை கொடுக்காமல் தேவன் ஆபிரகாமினோட சந்ததிக்கு அவர் கை கொடுத்தவராக இருக்கிறார். அப்போ ஆபிரகாம் விசுவாசத்தின் பிள்ளைகள், விசுவாசத்தின் அவர் தகப்பனா இருக்கிறார்.
அவர் தேவதூதர்களுக்கு கை கொடுக்காம இயேசு நம்மளுக்காக கை கொடுத்தவரா இருக்கார், நம்மளை தூக்கினவரா இருக்கிறார். அப்போ தேவன் என்ன பண்ணுகிறாரு, ஒன்று எப்படியோ நம்மளுக்கு என்ன பண்ணுகிறாரு, அவர் நன்மைகளை நம்மளுக்கு உதவி செய்கிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார், உதவி செய்கிறார். பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை செய்கிறார். தேவதூதர்களுக்கு கை கொடுக்காம தேவன் நம்மளுக்கு என்ன பண்ணுகிறாரு, அவர் கை கொடுத்தவரா இருக்கிறார். ஆபிரகாமின் சங்கதிக்கு தேவன் கை கொடுத்தவரா இருக்கிறார். இன்னும் நம்ம வசனத்தை இன்னும் ஆழமாய் பார்க்கும்போது தேவன் இன்னும் உதவிகளை எப்படியெல்லாம் செய்தார், எந்தெந்த சூழ்நிலையில் ஆண்டவர் செய்தார், எந்தெந்த காரியங்கள்ல தேவன் உதவி செய்தார் என்று நம்ம இன்னைக்கு நம்ம வேதத்தின் நிமித்தம் நம்ம பார்க்கும்போது இது உண்மையாக இது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்போ இன்னைக்கு நம்மளுக்கு யாரும் உதவி இல்லாத நேரத்துல யாரையும் ஒரு நபரை கர்த்தர் எழுப்பக்கூடியவரா இருக்கிறார். ஒன்றுமே இல்லாத நேரத்துல ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலை நம்ம நிற்கும் போது, எல்லாரும் கைவிடப்பட்டு தனிமையில நிற்கும் போது தேவன் நம்மளுக்கு என்ன பண்ணுகிறாரு, ஒன்று தேவதூதர்களை அனுப்புவார், இல்ல தேவனே நம்மளுக்கு என்ன பண்ணுவாரு, தன்னை ஒத்தாசைகளை தேவன் அனுப்பக்கூடியவரா இருக்கிறாருங்க, அனுப்பக்கூடியவரா. இன்னொரு வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கலாம். எபிரேயர்ல அதுல 2வது அதிகாரம் 18வது வசனத்தை நம்ம வாசிப்போம், அந்த வசனத்தை கேட்போம். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார், உதவி செய்கிற வல்லவரா இருக்கிறார். பாருங்க எவ்வளவு அருமையாக இந்த வசனம் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டவரா இருக்கிறார். அதனால சோதிக்கப்படுகிற எல்லா நபர்களுக்கும் தேவன் என்ன பண்ணுகிறாரு, உதவியை அனுப்பக்கூடியவரா இருக்கிறார், உதவியை அவர் அனுப்பக்கூடியவரா இருக்கிறார் என்று யோசித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம எந்த ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம், எந்த ஒரு காரியத்துல நம்ம ஒத்தாசை நம்ம இருக்கிறோம், நம்ம எந்த ஒரு ஒத்தாசையை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம், நம்ம எதுல நம்மளோட வாழ்க்கையில கலங்கி இருக்கிறோம், எதுல நம்ம ஒரு கர்த்தருடைய ஒத்தாசை வேணும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை உங்களோட வாழ்க்கையை நினைச்சு கொண்டிருக்கலாம், இந்த பிரச்சனையிலிருந்து யாரோ ஒத்தாசை இல்லைன்னு நினைத்து கொண்டிருக்கலாம், இந்த பிரச்சனையிலிருந்து யார் வெளியே கொண்டு வருவார்கள் நீங்க யோசித்து கொண்டிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையில நீங்க மாற்றிக்கொண்டு, ஏதோ ஒரு உபத்திரத்துல மாற்றிக்கொண்டு ஆண்டவருடைய தேவைகளுக்காக நீங்க ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஆனா தேவன் சொல்லுகிறார் நேரத்துல அவர் பாடுபட்டு உபத்திரப்பட்டதுனால சோதிக்கிறவர்களுக்கு என்ன பண்ணுகிறார், ஆண்டவர் ஒத்தாசை அனுப்பக்கூடியவரா இருக்கிறார். எப்படியும் நம்மளுக்கு என்ன பண்ணுவாரு, தேவ தூதர்கள் நிமித்தமாகும் இல்ல ஏசப்பா மூலியமாக நம்மளுக்கு ஒரு ஒத்தாசை இயேசு அனுப்பக்கூடியவரா இருக்கிறார். நிச்சயமாக நம்மளை அவர் கைவிட மாட்டார், நம்மளை விட்டு அவரு விலகி போக மாட்டார். எப்போதும் நம்ம கூட தேவன் இருக்கிறவரா இருக்கிறார். நேரத்துல எப்படி பாருங்க, தேவ தூதர்களையே அனுப்பி நம்மளுக்கு ஆண்டவர் எல்லா காரியங்களை செய்யக்கூடியவரா இருக்கிறார். தேவதூதர்கள் முடியலன்னா மனுஷர்களை கர்த்தர் எழுப்பி என்ன பண்ணுகிறாரு, உதவி செய்கிறார். அப்படியும் அவர்கள் கையில முடியலன்னா தேவனை நம்மளுக்கு என்ன பண்ணுகிறாரு, உதவி செய்கிறவரா இருக்காரு. இங்க பாருங்க ஒரு பெரிய ஒத்தாசை இந்த 2 ராஜாக்கள்ல நம்ம வாசிக்கும் போது 2வது அதிகாரம் அதுல நீங்க 19:35 வசனத்தை வாசிக்கும் போது அதுல ஒரு பெரிய காரியத்தை தேவதூதர்களை அனுப்பி தேவன் ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும் போது ஒரு பெரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கு அந்த இடத்துல. அந்த யுத்தத்துல பார்க்கும்போது தேவதூதர்களை அனுப்பி அந்த இடத்துல இருக்கிற எல்லா ஜனங்களையும் தேவன் அந்த இடத்துல தேவதூதர்களை அனுப்பி சங்காரம் பண்ணார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. எடுத்து அந்த வாசிப்போம் அந்த வசனத்தை. 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 35வது வசனத்தை. அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால் கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியன் பாளையத்துல 180,000 பேரை சங்கரித்தார். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். இந்த இடத்துல நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் தேவதூதர்கள் வந்தாருன்னு சொல்லப்படல, தேவதூதர்களே அனுப்பப்பட்டார்கள். தேவதூதர்கள் அந்த இடத்துல சங்காரம் பண்ணார்கள். அவருடைய எல்லாமே அவருடைய பிணங்கள் அந்த இடத்துல விழுந்ததா இருந்தது என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, அந்த யுத்தத்துல ஒருவேளை உங்களால முடியாம இருந்திருக்கலாம், இல்ல ஒரு பெரிய சேனை அந்த இடத்துல நின்று இருக்கலாம். ஆனா ஒரு தேவதூதர் அந்த இடத்துல இறங்கும் போது, பாளையம் இறங்கும் போது
எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள் என்று 180,000 பேர்கள் அந்த இடத்துல தலை வெட்டுண்டு வீண்டு போனார்கள் என்று வேத வசனம் நம்மளுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இன்னைக்கு பாருங்க, எத்தனை கோடிக்கணக்கான தேவதூதர்கள் தேவனோடு கூட இருக்கிறவரா இருக்கார். ஒரு தேவதூதன் நம்மளுக்காக அவர் அனுப்பப்பட்டா எத்தனை லட்சம் பேருனாலும் கொல்லக்கூடிய ஒரு வல்லமை உண்டு. தேவன் அந்த இடத்துல அனுப்புகிறார். அந்த இடத்துல ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இந்த யுத்தம் எப்படி நடக்கும், இவ்வளவு பேர் இருக்கிறாங்களே, மேற்கொள்ள முடியாதுன்ற ஒருவேளை அவங்க யோசித்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை அந்த இடத்துல ஒரு பெரிய ஜனமே, ஒரு பெரிய கூட்டமே அந்த இடத்துல இறங்கி இருக்கலாம். சிலருக்கு விரோதமாக அந்த இடத்துல இறங்கி இருக்கலாம். ஆனா அந்த இடத்துல நடக்கப்பட்ட காரியம் என்னென்றால், ஒரு தேவ தூதர் அந்த இடத்துல இறங்கி 180,000 பேரை ஒன்றும் இல்லாம பாக்குறாங்க. காலையில எழுந்து பாக்குறாங்க, எல்லா முண்டங்கள் தலைகள் எல்லாம் விழுந்து கிடந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, கர்த்தர் செய்யற காரியம் எப்படியாப்பட்டது இருக்கிறது, கர்த்தர் செய்யற உதவி எப்படியாப்பட்டது இருக்குது பாருங்க. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கூட நம்ம நினைக்கிறோம், ஐயோ எனக்கு உதவி செய்யறவங்க யாருமே இல்லை, இவ்வளோ நான் பிரச்சனையில மாட்டிக்கொண்டிருக்கிறேன், இவ்வளோ கண்ணீர்ல இருக்கேன், என் கண்ணீர் யாருக்கு தெரியும், என் பாடு யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு தெரியும், என் துக்கம் யாருக்கு தெரியும் என்று நம்ம நினைக்கலாம். ஆனா தேவன் சொல்லுகிறாரு, நம்மளுடைய எல்லாத்தையும் அறிஞ்சவர் ஒருவர் இருக்கிறார். அவர் யார் என்றால் அவர் இயேசு கிறிஸ்தரா இருக்கிறார். நம்முடைய எல்லா தேவைகளும் அறிந்தவர் அவர் இயேசு கிறிஸ்தரா இருக்கிறார். இயேசு கிறிஸ்தரா இருக்கிறார். சில நேரத்தில் நினைக்கிறோம், இந்த மாதிரி ஒரு பாடுகள் யாருக்கும் வரக்கூடாது, இந்த மாதிரி ஒரு வேதனை யாருக்கும் வரக்கூடாது என்று நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்ம ஒரு நாள் நம்மளோட கைகள்ல ஒரு சின்ன ஒரு அடிப்பட்டா கூட நம்ம என்ன பண்ணுகிறோம், அந்த வேதனையை நம்மளால சகிக்க முடியறதில்லை. ஒரு நாள் ஆணி அடித்து பாருங்களேன், ஒருவேளை முழுக்க எடுத்து பாருங்களேன், கால் ஆணிகளை குத்தி பாருங்களேன், ஒரு முள்ளு குத்தினா கூட நம்மளால என்ன பண்றதில்ல, தாங்க முடியாது. எத்தனையோ காரியங்களை நம்மளுக்காக இயேசு கிறிஸ்து தன்னை செய்தவரா இருக்கிறார். அப்போ ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில எதா இருந்தாலும் அவர் ஒத்தாசை நம்மளுக்கு அனுப்பக்கூடியவரா இருக்கிறார். தேவதூதர்களை அனுப்பி எல்லாத்தையும் சங்காரம் பண்ணுகிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு உண்மையாக தேவதூதர்கள் தேவன் அனுப்புவார். அனுப்பி எல்லா காரியங்களும் நம்மளுக்கு சகல காரியங்களும் அவர் பண்ணக்கூடியவரா இருக்கிறார். நேற்றுல பார்க்கும்போது பேதுருவோட வாழ்க்கையில கூட பார்க்கும்போது தேவதூதர்கள் வந்தார்கள் என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, சிறைசாலைக்குள்ள பேதுரு எடுத்துன்னு போய் அந்த இடத்துல அவர் போடும்போது அது எல்லாமே பூட்டப்பட்டிருக்கு, எல்லாமே ஜெயிலு, அந்த எல்லாமே கதவுகள் எல்லாமே பூட்டப்பட்டிருக்கு. ஆனா தேவதூதர்கள் வெளியே கொண்டு வந்தார்கள் என்று வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேவன் அனுமதிச்சா தேவதூதர்கள் எரியும் ஒத்தாசை செய்ய அவர்கள் ரெடியா இருப்பார்கள். அப்போ தேவதூதர்களை நம்மளுக்கு சில காரியங்களை விடுவிக்கும்படியாக, நம்முடைய பாதங்கள் எதிரி விழாதபடிக்கு, நம்மள கைகளை ஏந்தி கொண்டு போகும்படியாக தேவதூதர்களுக்கு தேவன் கட்டளையிடுகிறவரா இருக்கிறார். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட தேவன் எப்படியாப்பட்டவர் என்று நினைத்து பாருங்க. பிரியமானவர்களை நினைச்சு பாருங்க. நம்மள தேவனால முடியாத காரியம் ஒன்று, லட்சத்தின் எத்தனையோ கோடி தேவதூதர்கள் இருக்கிறார்கள். நம்மளுக்காக ஆண்டவர் அவர் ஒத்தாசை கண்டிப்பா அனுப்புவார். நம்ம அந்த ஒத்தாசை நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம பாத்திரவான்களா நம்ம மாற வேண்டும். ஒருவேளை கலங்காதீங்க, வேதனைப்படாதீங்க, துக்கப்படாதீங்க. கர்த்தருக்கு வேண்டிய ஒத்தாசையை கர்த்தர் யார் மூலியமாவது கர்த்தர் என்ன பண்ணுவாரு, அனுப்பக்கூடியவரா இருக்காரு. இன்னொரு வசனத்தை எடுத்து நம்ம வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் அதுல 26ஆவது வசனத்தை பாருங்க. இதுல பரிசுத்த நம்மளோட பலவீனங்கள்ல தேவன் நம்மளுக்கு உதவி செய்கிறாராம். வாசிங்க. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். எப்போ உதவி செய்கிறாராம்? நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். போதுங்க. ஹல்லேலூயா. எதுல உதவி செய்கிறாராம்? நம்மளுடைய பலவீனத்துல சோர்ந்து போன நேரத்துல, ஒன்றுமே முடியாத நேரத்துல, ஏதோ ஒரு பிரச்சனையில நம்ம மாட்டிக்கொண்டு இதிலிருந்து மீண்டு வெளியே வர முடியாம நேரத்தில் இருக்கும்போது ஆண்டவர் நம்மளுக்கு ஒத்தாசை செய்கிறவரா இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஏசப்பா மூலியமா தேவன் நம்மளுக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறார். அவரோட ஒத்தாசை வரும்போது அப்படி இப்படி எல்லாம் வராது, ஒரு பெரிய ஒரு அதிசயத்தோடு அற்புதத்தோடு கர்த்தர் செய்கிறவரா இருக்கிறார். நம்ம யோசித்து பாருங்க, நம்ம தினதோறும் பொழுப்பிக் கொண்டுதான் இருப்போம்.
ஐயோ என் பாடு யாருக்கு தெரியும், என் கண்ணீர் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு தெரியும், இப்படியே நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆனா என்னைக்கு நம்ம தேவனை நோக்கி நம்ம பார்க்கிறோமோ அங்கிருந்து கர்த்தர் ஒத்தாசை அனுப்புறார். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒத்தாசை வரும், பருவத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறேன், அங்கிருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்புவார். எல்லா ஒத்தாசையும் தேவன் நம்மளுக்கு அனுப்பக்கூடியவராக இருக்கிறார். நான் கண் எடுத்து பருவத்த நேரத்தை பார்க்கக்கூடியவனா இருக்க வேண்டும். அப்ப அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் உன்னுடைய பலவீனத்துல கர்த்தர் என்ன பண்ணுகிறாராம், உதவி செய்கிறவரா இருக்கிறாராம். உதவி செய்கிறவரா இருக்க, நம்மள உதவி செய்கிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். பாருங்க, ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். ஒரு வாலிபன் ஒரு கிணத்துக்குள்ள விழுந்துட்டான். அந்த விழுந்துட்டு இருக்கும் போது அந்த விழுந்துட்டு அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் என்ன பண்றாங்க, இந்த பையனை எப்படியாவது மீட்கணும்னு தன்னை கவரு போட்டு அவனை இழுத்து கொண்டிருக்கிறாங்க. எல்லாம் ரெடியா இருக்காங்க. அவங்களை மேல கொண்டு வரும்போது அவன் சொல்றான், இல்ல நான் என்ன நீ காப்பாற்ற முடியாது, நீ எங்க அப்பாவை கொண்டு வா, எங்க அப்பாவை கொண்டு வான். அவங்க அப்பா அந்த இடத்துல வரக்கூடியவரா இருக்காரு. அவங்க அப்பா பாத்தீங்கன்னா ஒரு நோஞ்சாவா இருக்கிறாரு, ஒரு பலவீனமே இல்லை, அப்படியே ஒல்லி குச்சி மாதிரி இருக்கிறாரு அவரு. அப்போ அந்த இருக்கிற ஜனங்கள்லாம் பாக்குறாங்க, இவர் போய் எப்படி இந்த பிள்ளைய காப்பாற்றுவாரு அன்ட்டு. அப்போ எப்படின்ட்டு அந்த பையன் அவருக்கு கேட்கும் போது அவங்க அந்த பையன் சொன்ன ரிப்போர்ட் என்னன்னா, காரியம் என்ன என்றால், ஒருவேளை நீங்க என்ன கை விட்டுடலாம், ஆனா என் அப்பா மட்டும் நான் அப்படி விழுந்தாலும் என்னை தாங்கி பிடிக்க முடியாத எனக்காக என் அப்பா நிப்பாரு என்று அந்த இடத்துல சொல்லக்கூடியவனா இருக்கிறான். பாருங்க எப்படியாப்பட்ட ஒரு தேவன். அந்த போலதான் இன்னைக்கு நம்ம எல்லாருனாலும் கைவிடப்பட்டிருக்கலாம், குடும்பத்தினிட்டும் தூஷணப்பட்டிருக்கலாம், கைவிடப்பட்டிருக்கலாம். ஆனா தேவன் நம்மளை ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டாரு. அவரோட ஒத்தாசையும் நம்மளுக்கு நிக்காது. நம்மளுக்கு ஒத்தாசை நிக்க தேவன் நம்மளுக்கு எப்படியும் தேவன் நம்மளுக்கு என்ன பண்ணுவாரு, தன்னை ஒத்தாசைகளை அனுப்பக்கூடியவரா இருக்கிறார். தேவதூதர் மூலியமா ஒத்தாசை வரும், மனிதர்கள் மூலியமா கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்வார், பரிசுத்தவான்கள் மூலியமா நம்மளுக்கு ஒத்தாசையை அனுப்பக்கூடியவரா இருக்கிறார். இன்னொரு வசனத்தை எடுத்து நம்ம வாசிப்போம். மத்திய சுவிசேஷம் 18வது அதிகாரம் அதுல 10வது வசனத்தை எடுத்து நம்ம வாசிப்போம். அந்த வசனத்தை நம்ம கேட்போம். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு தேவதூதர்களை கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு, வைத்தவரா இருக்கிறார். அவர்களை பாதுகாக்கும்படியாக. இந்த சிறு பிள்ளைக்கு நீங்க எவைகளெல்லாம் செய்தீங்களோ அவைகளெல்லாம் எனக்கு செய்தது போல என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, இன்னைக்கு நம்மளுக்காகவும் இல்லை, சிறு பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும்படியாக கூட தேவ தூதர்களை கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, தேவன் வைத்திருக்கிறார். அப்ப பாருங்க, சில நேரத்துல எத்தனையோ சாட்சிகளை நம்ம கேட்டிருக்கோம். நேரத்துல எப்படி இவ்வளவு பெரிய ஆபத்துலேருந்து என் பிள்ளை மீண்டு வந்தாச்சு, எப்படி இவ்வளவு பெரிய காரியத்திலிருந்து என் பிள்ளை மீட்டு வந்தது என்று பார்க்கிறோம். அப்போ ஆனா பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு பெரிய ஒரு கிருபையை கர்த்தர் வைத்தவரா இருக்கிறார். அவர்களுக்கும் தேவதூதர்களே கர்த்தர் வைத்தவரா இருக்கிறாராம். பிள்ளைகளுக்கும் தேவதூதர்களே கர்த்தர் வைத்தவரா இருக்கிறார். நான் ஒரு சின்ன சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது. எத்தியோப்பியா தேசத்துல நடந்த ஒரு காரியம் சொல்லப்படுகிற ஒரு வாலிப பெண்ணை 4 பேர் என்ன பண்ணுங்க, அந்த பெண்ணை கிட்னாப் பண்ணி ஒரு காட்டுக்குள்ள இழுத்து கொண்டு போயிட்டாங்க. இழுத்து கொண்டு போகும்போது அந்த பெண் என்ன பண்ணனா, நல்ல ஒரு விசுவாசத்துக்குள்ள நல்ல ஒரு செபிக்கிற ஒரு குடும்பத்திலிருந்து வந்த ஒரு பெண்ணா காணப்படுகிறது. அப்ப அந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு பாரஸ்டுக்குள்ள இழுத்து கொண்டு போயிட்டு இந்த பொண்ணை என்ன கொஞ்ச நேரத்துல அவர்கள் அவரை நாசனம் பண்ண வேண்டியதா இருக்கிறது. 4 பேரும் ரெடியா இருக்கிறாங்க. அந்த வாலிப பெண்ணை அவர்கள் நாசனம் பண்ணோம்ன்ற அந்த இடத்துல அவங்க ரெடியா இருக்காங்க. அப்ப தேவன் செய்த ஒரு ஒத்தாசை என்ன தெரியுமா, அந்த இடத்துல 4 சிங்கங்களை கர்த்தர் வர வச்சாராம். அந்த காட்டுக்குள்ள 4 சிங்கங்களை வர வைத்தாராம். அப்ப அந்த சிங்கத்தை பார்த்து இந்த 4 பேர்களும் அவர்கள் அலறிட்டு வேகமாய் ஓட ஆரம்பித்தார்களாம். அப்போ இவங்க கத்தி கொண்டு ஓடி வரும்போது அங்க இருக்கிற சில இந்த ஃபாரஸ்ட் ஆபீஸர்கள்லாம், இந்த ஜனங்க இந்த வாலிபர்கள் ஏன் இப்படி கத்திக்கொண்டு இப்படி ஒரு வேகமா ஓடிக்கொண்டிருக்காங்களே, என்ன நடந்துச்சுன்னு அவங்க மெதுவா போய் பார்க்கும்போது அந்த வாலிப பெண்ணு சுத்தீரமாக 4 சிங்கங்கள் உக்காந்து கொண்டு பார்த்தாங்களாம். 4 சிங்கங்கள் அந்த வாலிப பெண்களுக்கு சரௌண்டிங்ல உட்காந்து அந்த வாலிப பெண் அந்த இடத்துல சிங்க சுத்தீரமாக சென்ட்ரல்ல உக்காந்து கொண்டிருக்கிறத பார்த்தாங்க. அப்ப பார்க்கும்போது இந்த பெண்ணை ரிலீஸ் பண்ணி கொண்டு போகும்போது தான் இந்த சிங்கமே என்ன பண்ணுச்சான், விலகி போனது என்று
சொல்லப்பட்டிருக்கு. எத்தியோப்பிய தேசம் உண்மையா நடந்த ஒரு சம்பவங்களாம் பாருங்க. இன்னைக்கு ஒண்ணு தேவதூதர் மூலியமா கர்த்தர் உதவி செய்வார், இல்லாட்டி பாருங்க காட்டில் இருக்கிற மிருகத்துக்கே தேவன் என்ன பண்ணுகிறாரு, கட்டளை கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார். அப்போ நம்மள பாருங்க எந்த வகையில தேவன் நம்மளை ஒத்தாசை வரக்கூடியவரா இருக்கிறாரு. அந்த இடத்துல அந்த சூழ்நிலையில நீங்க நினைச்சு பாருங்க, யாருமே இல்லை. இன்னும் அந்த வாலிப பெண்ணு ஒரு சீர்கெட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, அந்த பெண் அழிந்து போற ஒரு சூழ்நிலையில அந்த இடத்துல சிங்கங்களை கர்த்தர் அனுப்பக்கூடியவரா இருக்கிறார். இன்னைக்கு நினைச்சு பாருங்க, நம்மளுக்கு பாருங்க சிங்கத்தையும் கட்டளை கொடுக்க தேவனுக்கு தெரியும், தேவதூதர்களுக்கு கட்டளை கொடுக்க தெரியும். எல்லாத்தையும் அவர் சொன்னாக அவர் கட்டளையிட்டா அது நிற்கக்கூடியதா இருக்கிறது. அப்படியாப்பட்ட ஒரு தேவன் நம்மளுக்கு இருக்கிறார். யோசித்து பாருங்க, இன்னைக்கு நம்மளுக்கு எந்த ஒரு நம்ம ஆபத்துல மாட்டிக்கொண்டிருந்தாலும், எந்த ஒரு சிக்கல்ல நம்ம மாட்டிக்கொண்டிருந்தாலும் தேவன் நம்மளை விடுவிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். அவர் வல்லமையான தேவனா இருக்கிறார். அப்ப தேவதூதர்கள் மூலியமும் கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்கிறார். இன்னைக்கு பாருங்க எப்படியாப்பட்ட ஒரு காரியம். அதை போல நம்முடைய பிள்ளைகளை கூட நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம தேவனோட பக்திக்குள்ள, தேவனோட தயவுக்குள்ள, தேவனோட கிருபைக்குள்ள, தேவ வசனத்தை ஊற்றி நம்ம என்ன பண்ணோம், பிள்ளைகளை நம்ம நல்ல தேவ வசனத்துக்குள்ள கொண்டு போகிறவர்களா நம்ம இருக்க வேண்டும். நம்ம பாருங்க, தேவனே ஒரு பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கிறாருன்னா அப்ப நம்ம எந்த அளவுக்கு சத்தியத்துக்குள்ள நடத்தணும், எந்த அளவுக்கு பிள்ளைகளுக்குள்ள தேவனுக்குள்ள கொண்டு போகணும். தேவதூதர்களை பிள்ளைகளுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக கர்த்தர் வைத்திருக்கிறாருன்னா நீங்க நினைத்து பாருங்க. அப்போ இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் உலகத்துல பார்க்கும்போது பாவத்துலயும் பயங்கரமான காரியங்களுக்குள்ள கடந்து போகிறத பார்க்கிறோம். ஆனா என்னைக்கு கர்த்தருக்குள்ள நம்ம நடத்த ஆரம்பிக்கிறோமோ, கர்த்தருடைய ஜெபத்துக்குள்ள, கர்த்தருடைய பயத்துக்குள்ள நடத்த ஆரம்பிக்கிறோமோ, அப்போ தேவதூதர்கள் இறங்கி அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறார். நீங்க நம்மளை ஒரு நாளும் நம்மளை கைவிட மாட்டார். நம்மளை ஒரு நாளும் அனாதியாக தேவன் விடக்கூடிய தேவன் அல்ல. அப்போ சரி, தேவதூதர்கள் இவ்வளவுலாம் செய்கிறார்கள். இன்னைக்கு தேவதூதர்கள் வரார்கள் பார்க்கும்போது, நம்ம ஆதியாகத்துல கூட நம்ம பார்க்கும்போது குடும்பத்துக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். 3 தேவதூதர்கள் அந்த இடத்துல வரக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அந்த இடத்துல வரும்போது உடனே என்ன பண்றாங்க, சாரால் நல்ல ஒரு உணவு செய்து அவங்களை உபசரித்து அவங்களை என்ன பண்ணுகிறாரு, அனுப்பக்கூடியவராக இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு மெசஞ்சர், ஒரு உதவியை அந்த இடத்துல கொண்டு வராங்க. நீங்க இந்த நாளுக்குள்ள நீங்க கர்ப்பம் தெளிப்பீங்க, ஒரு பிள்ளையை நீங்க பெறுவீங்கன்ற அந்த இடத்துல சொல்லப்பட்ட ஒரு காரியம். அப்போ சொல்றாங்க, நான் வயசு சென்றவன் அல்லவா, எப்படி இந்த காரியம் நடக்கும்? ஆனா அந்த இடத்துல தேவன் சொன்னா அப்படியே ஆகக்கூடியதா இருக்கிறது. தேவன் பாருங்க, வானத்திலிருந்து தேவ தூதர்களே அவர் என்ன பண்றாரு, வீட்டுக்குள்ள அனுப்பக்கூடியவரா இருக்கிறார். அப்ப தேவதூதர்கள் எங்கேயும் வரக்கூடியவரா இருக்கார், நம்ம வீட்டுக்குள்ளேயும் வரக்கூடியவரா இருக்காங்க. ஆபிரகாமோட வீட்டுக்கு, அப்போ ஆபிரகாம் எவ்வளவு ஒரு உண்மையாக அவர் செயல்பட்டிருப்பார், எவ்வளவு உண்மையாக விசுவாசமாக அவர் இருந்திருப்பார், எந்த அளவுக்கு அவர் கர்த்தருக்கிட்ட உண்மையா இருந்திருப்பார், எந்த அளவுக்கு கர்த்தர் ஆபிரகாமை நேசித்திருப்பார். அதுக்குதான் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என்னோட சிநேகிதனே என்று என்ன பண்ணுகிறாரு, ஆபிரகாமுக்கு சொல்ல போறவரா இருக்காரு. இன்னைக்கு நம்மளுக்கு எந்த இடத்துல இருந்து ஒத்தாசை வராம இருக்கலாம், ஜனங்க மூலியமா ஒத்தாசை வராம இருக்கலாம், சமுதாயத்துல நம்மளுக்கு ஒத்தாசை வராம இருக்கலாம். ஆனா தேவன்கிட்ட நம்மளுக்கு என்ன ஆகுறது, ஒத்தாசை ஏசப்பா என்ன பண்ணுவாரு, அனுப்பக்கூடியவரா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நம்மளுக்கு உண்மையாக வானத்துல இருக்க தேவதூதரே கீழே இறக்கக்கூடியவரா இருக்கிறார், இறக்கி நம்மளுக்கு ஒத்தாசை செய்கிறவரா இருக்கிறார். அப்போ அவர்கள் கொண்டு வந்த காரியம் நல்ல ஒரு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றினார். ஈசாக் வாக்குதத்தின் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க கர்த்தர் கிருபை தந்தவரா இருக்கார். அப்போ அதை நினைத்து பாருங்க, இன்னைக்கு நம்ம கர்த்தருக்குள்ள இருக்கும் போது, நம்ம தேவனுக்குள்ள இருக்கும் போது, இன்னைக்கு தேவனே நோக்கி நம்ம பார்க்கும் போது, நம்முடைய கண்கள் தேவனே நோக்கி பார்க்கும் போது, நான் தேவனே நோக்கி பார்த்திருக்கும் போது, எனக்கு எங்கிருந்து ஒத்தாசை வரும் என்றால் தேவனிடத்திலிருந்து வருகிறது. தேவன் நம்மளுக்கு ஒத்தாசை உண்மையாக மகனே உங்களுக்காக தேவன் ஒத்தாசை அவர் அனுப்புவார், அனுப்பி நம்மளுக்கு செயல்படுகிறவரா இருக்கிறார். சரி, ஆண்டவர் இன்னைக்கு தேவதூதர்கள் வருகிறார்கள், தேவதூதர்கள் செய்கிறார்கள். அப்ப தேவதூதர்களை நம்ம கடவுளாக எண்ணுகலாமா, அவர்களை கடவுளாக நினைக்கலாமா? அப்படி கிடையாதுங்க. இன்னைக்கு நிறைய பேர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த பக்கம் ஏசப்பா இருக்கும், இந்த பக்கம் தேவதூதர்களுக்கு அத்தையும் தொட்டு கும்பிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம தேவதூதர்களை ஒரு பணியாளியாக, தேவதூதரோடு நம்மளை என்ன பண்றாரு ஆண்டவரே, கொஞ்சம் சிறியவராக படித்தவராக இருக்கிறார். அப்போ தேவதூதர்களை நம்ம கடவுளா எண்ணக்கூடாது. தேவதூதர் அந்த இடத்துல எல்லா வேலைகளையும் செய்யக்கூடியவர், யுத்தத்துல இறங்குகிறவர், நன்மைகளை செய்கிறவர்,
அவர்கள் மூலியமா அநேக நல்ல விஷயங்களை கொண்டு வருகிறவர்கள் தேவதூதர்கள். அப்படியா தான் தேவன் வைத்திருக்கிறார். அப்போ இதுக்கு விளக்கம் என்னன்றது பார்க்கும்போது வெளிப்படுத்தல நம்ம ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். வெளிப்படுத்த 22வது அதிகாரம் அதுல 9வது வசனத்தை நம்ம வாசிப்போம். யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். இத கண்டும் இந்த கேட்டும் இருக்கிறேன். நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். தேவ தூதனை கண்ணுல என்ன பண்ணிட்டார்? யோவானே தன பாதத்துல விழுந்தவரா இருக்கிறார். அதற்கு அவன் நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கை கொள்ளுகிறவர்களோடு கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுதுகொள் என்றான். ஆமென், ஹல்லேலூயா. யாரை தொழுது கொள்ளுமா? இன்னைக்கு தேவதூதர்களை பாருங்க, எந்த அளவுக்கு மகிமையாக கர்த்தர் வச்சிருக்கிறார், எந்த அளவுக்கு அவங்களை பிரகாசிக்கிறவர்களா கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த இடத்துல தேவதூதர் இறங்கி வரும்போது யோவான் வந்து அவருடைய பாதத்துல அவர் விழுந்தவராக இருக்கிறார். இப்ப சத்தியத்தை கேட்கிறவர்கள், நானும் என்ன சொல்றாரு இந்த இடத்துல, நானும் உங்களை ஒரு ஊழியக்காரன் சொல்லப்பட்டிருக்கு. அவர் ஒரு ஊழியக்காராக செயல்படுறவர்களாக நல்ல விஷயங்களை கொண்டு வருகிறவராக இருக்கார். அப்ப தேவன் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, என்ன வணங்காத, நீ தேவனை வணங்கு. நம்மளை படைத்த தேவன், நம்மளை உருவாக்குற தேவன், அவருக்கு தான் நம்ம சாஸ்திராங்கமாய் விழுகணும். எதுக்கும் நம்ம சாஸ்திராங்கமாய் விழுவக்கூடாது. ஏசப்பாக்கு ஒன்றிதான் நம்ம சாஸ்திராங்கமாய் விழுந்து அந்த தேவனை ஒருவரே நம்ம என்ன பண்ண வேண்டும்? பணிந்து கொண்டு அவர் ஒருவரே ஆராதிக்கக்கூடியவர்களா நம்ம இந்த உலகத்துல காணப்படுகிறா இருக்க வேண்டும். இன்னைக்கு தேவதூதர்கள் அநேக இடங்கள்ல பார்க்கும்போது தேவதூதர்கள் போட்டோ இருக்கும். அந்த இடத்துல அந்த தேவதூதர்களை வணங்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. நம்ம தேவனை விட்டு தேவதூதர்களை வணங்குற அவங்கள வந்து என்ன சொல்ல, இந்த திட்டம் தெளிவா வேதவாசம் சொல்ல, அவங்கள வந்து ஒரு ஊழியக்காரராக கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறாராம். ஊழியக்காரராக கர்த்தர் நியமித்து. அப்போ நம்ம யாரை வணங்க வேண்டும்? தேவனை வணங்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். ஏசப்பா தான் நம்மளுக்கு எல்லாமே ரட்சிப்பு, நம்மளுக்கு வேண்டிய எல்லா நன்மையும் நம்ம தேவனிடத்திலிருந்து வரக்கூடியதா இருக்கிறது. எல்லா ஒத்தாசையும் கர்த்தரிடத்திலிருந்து வரக்கூடியதா இருக்கிறது. நம்ம தலை கீழே நின்றாலும் அவர்கிட்ட ஒத்தாசை வரலன்னா நம்மளுக்கு எல்லாமே பிரயோஜனம் ஒன்றுமே கிடையாது. அப்போ அவரிடத்திலிருந்து எல்லா வகையான ஒத்தாசையும் அவர் என்ன பண்ணுகிறாரு? அனுப்புகிறவர். அப்போ நேரத்தில் நம்மளுக்கு சில தாமதமாகலாம், நம்மளோட ஒத்தாசைகள் நம்மளுக்கு தாமதமாகலாம், கிடைக்காம இருக்கலாம். ஆனா நம்மளோட விசுவாசத்துக்குள்ள அது போகும்போது, நம்ம அந்த ஒரு தேவ வாசத்துக்குள்ள நம்ம போகும்போது, ஒரு ரட்சிப்புக்குள்ள நம்ம கரெக்டாக போகும்போது, இன்னைக்கு தேவன் நம்மளுக்கு ஒத்தாசை அனுப்பக்கூடியவராக இருக்கிறார். தேவன் ஒத்தாசை வரக்கூடியவராக இருக்கிறார். எப்படியாவது தேவன் செய்வார். யார் மூலியமாவது செய்வார், யார் மூலியமாவது வரும். நம்மளுக்கு ஒத்தாசை என்ன பண்ணுவாரு? வரக்கூடியவராக இருக்கு. அப்ப நம்மள ஒரு நாளும் தேவன் என்ன பண்ணார்? அனாதியாக இந்த பூமியின் மேல விடவே மாட்டார். நம்மளுக்குன்னு ஒரு இருக்கிறார். நம்மளை உருவாக்குன தேவன் நம்ம கிட்ட இருக்கிறார். ரத்தத்தால கழுவப்பட்டு நம்மளை வந்து எல்லா நன்மைகளையும் நடத்தக்கூடியவராக இருக்கிறார். பாருங்க, நம்ம ஒரு பிள்ளை நம்ம பசியா இருக்குது நம்ம விட்டு விடுறது கிடையாது. அந்த பிள்ளைக்கு நம்ம என்ன பண்ணுகிறோம்? வேண்டிய எல்லா ஆங்காரங்களையும் கர்த்தர் நம்ம கொடுக்குறோம். ஒரு நாள் நம்ம பட்னியா விட்டு கிடையாது. அதே போலதான் நம்முடைய தேவனும் நம்மளை ஒரு நாளும் பட்னியாக, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி பட்டினியா இருந்தாலும் ஆண்டவரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறையில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்ததாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த வசனங்கள் பிரயோஜனமா இருக்கும் என்று எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உண்மையாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கா. நம்ம கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். அருமையான தேவனே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே, தேவதூதர்களுக்கு கை கொடுக்காமல் ஆண்டவரே ஆபிரகாமின் சந்ததிக்கு நீங்கள் கை கொடுத்தவரா இருக்கிறீர். ஆண்டவரே அப்பா, அந்த விசுவாசத்தை ஆண்டவரே கை கொடுத்தவரா இருக்கிறீர் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுக்கு நீர் கை கொடுத்து தூக்கினவரா இருக்கிறீர் கர்த்தாவே. இது எவ்வளவு நல்ல தேவனையா. ஆண்டவரே, இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள்ல ஆண்டவரே ஒரு தேவையோடு இருக்கிறார்களோ, எந்த குடும்பத்தில் ஆண்டவரே எனக்கு ஒரு ஒத்தாசை வேணும் என்று அப்பா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அப்பா ஒரு தேவதூதர்கள் இறங்கும்படியா நான் செபிக்கிறையா. ஆண்டவரே, நீங்க ஒத்தாசை அனுப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறையா. ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக என் கண்களை இழுத்து பார்க்கிறேன். அங்கிருந்து ஒத்தாசை வரும் என்று சொன்னபடியாக உம்முடைய கரத்தை நாங்கள் தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தேவன் தாமே எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.